Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக். நம்ம உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார லெவல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறோம். சோ குழந்தைகளும் ஈஸியா அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்து வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 4 பஜ்ஜி மிளகாய் எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இத எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு பஜ்ஜில இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்புறமா அடுத்த சைடு திருப்பிட்டு again அந்த ஸ்டெம்மோட சேர்த்து ஒரு ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு பார்ட்ஸா வந்துருச்சு. உங்களுக்கு பஜ்ஜி மிளகாய் ஃபுல்லா வேணும்னா ஒரு ஸ்லிட் மட்டும் போட்டுட்டு அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க so that நம்ம காரம் அவ்வளவா தெரியாது. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ ஒரு மிளகாய் பஜ்ஜி பீஸ் எடுத்து இந்த மாவுல நல்லா கோட் பண்ணிருங்க. இதுல இருக்கக்கூடிய எக்ஸஸ் மாவெல்லாம் கீழே ட்ரிப் பண்ண விட்டுட்டு அதை அப்படியே டைரக்டா நல்லா ஹாட் ஆயில்ல சேர்த்துருங்க. ஒரு நேரத்துல 2 இல்லாட்டி 3 மிளகாய் பஜ்ஜி மட்டும் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மினிட்ஸ் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு again ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. சோ நம்ம இப்போ ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இத நல்லா சூடா கொஞ்சம் சட்னி அப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மிளகாய் பஜ்ஜி இல்லாட்டி சில்லி பஜ்ஜி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.